வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி ராசா அவர்களுடைய ஆடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த ஆடியோ போலியானதும் சிலது ஒட்டி வெட்டிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நாம என்ன சொல்லணும்னா, நான் வேணா சான்றிதழ் வாங்கி தரேன், அது வெட்டவும் இல்லை ஒட்டவும் இல்லை, அது வேணா நான் சான்றிதழ் வாங்கி தரேன், அது உண்மையானதுன்னு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், என் சொந்த செலவில் வாங்கி தரேன். அதோட அமைதியானவர் தான். அவருடைய பெரும்பாலான பொறுப்புகள் எல்லாமே குறைக்கப்பட்டிருக்குது, அவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்குது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை டம்மி ஆகிறதுக்கான வேலையெல்லாம் திமுகவுடைய தலைமை குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில மீண்டும் மீண்டும் ராசா தரப்பில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது முடிஞ்ச அளவுக்கு குழப்பி நம்ம எப்படியாவது நம்ம உத்தமர்கள் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றாங்க. வெளியான ஆடியோர்களே அது உண்மை இல்லை அப்படின்ற கதையை எந்த அளவுக்கு முடியுமோ அது தீவிரமாக கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றாங்க. தேர்தல் முடியறதுக்குள்ள அந்த விஷயம் இல்லையா அதை முடிக்க முயற்சி பண்றாங்க அவங்க தரப்புல. அதனால வெவ்வேறு பலி ஆடுகளை அங்கே உருவாக்கிட்டு இருக்காரு ராசா. இதை எப்படியா திட்டமிட்டு மீண்டும் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னு ராசா முயற்சி பண்றாரு. இந்த இடத்துல உங்க எல்லா பேருக்கும் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ இருக்கு இல்லையா, அந்த ஆடியோ எப்போ வந்தாலும் சரி உண்மையானதுன்னு பரிசோதனை இல்லையா, இதையெல்லாம் முடிக்காமல் நாங்கள் வெளியிடுறதே கிடையாது. எனவே அதை முடிக்கிறதுக்கு நாங்கள் போதுமான அளவுக்கு டெக்னிக்கலாக வேலையை பார்த்துட்டு தான் முடிப்போம். சும்மா கைக்கு வந்ததெல்லாம் தூக்கி வெளியே போகிறது கிடையாது. உங்களுக்கு அதில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு டெக்னிக்கலாக அது என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது நான் பேசுகிறது இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கல, அதில் சின்ன சின்ன பிட்டாக நீங்கள் இந்த ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிச்சு வச்சுக்கோங்க, எல்லாமே பிக்சராக தெரியும். அதே மாதிரி எப்படி படம் அப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆடியோவும் அதுவும் பிட்டு பிட்டாக தான் சேரும். இப்படியான விஷயத்தில் அந்த ஆடியோக்குள்ளே ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஏதாவது உள்ளே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஸ்ப்ளைஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதாவது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் சொல்கிறேன். எந்த ஒரு ஆடியோ ஃபைலை அப்படியே தூக்கி போட்டு இந்த ஸ்ப்ளைஸ் பாயிண்ட் ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா அதில் எடுத்துட்டு ஏதோ ஒன்று சின்னதாக சொருகிருக்கான்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா 1024 சாம்பிள் ஸ்பேசிங் இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பசங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா படித்த பசங்க கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, அதில் டைமிங் கேப் கரெக்டாக மிஸ் ஆகும். நீங்கள் எடுத்து என்ன சொன்னாலும் சரி அது கண்டினியூட்டி போயிடும். அது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். நீ கேட்கும் போது கூட டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம், அதாவது கேட்கும் போது கூட உணர்றது கஷ்டம். ஆனால் சரியான டூலை தூக்கி போட்டு இந்த ஸ்ப்ளைஸ் பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க, அது கண்டினியூவாக கரெக்டாக போதான்றதை கண்டுபிடிச்சிடும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். எனவே தான் நான் ராசாட சொன்னேன், இந்த சர்டிஃபிகேட்டுல ஸ்ப்ளைஸ் பாயிண்ட்டுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் நான் வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொன்னது. எனவே வெளியிட்ட ஆடியோ உண்மையானது. அவர் எங்கே குழப்பினாலும் சரி, அவர் என்ன மாதிரி உருட்டினாலும் சரி, அவரோட பதவி காலி. அவர் ரெண்டாவது வெளியிட்டோம்ல ஒரு 3 நிமிஷம் வீடியோ, ஏறக்குறைய 3 நிமிஷம், அதில் இருக்கிறதா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அது ஒட்டு மொத்தமாக 9651 பாக்கெட்ஸு, அது எல்லாத்தையும் அவர் டிடெக்ட் பண்ணி எனக்கு தர சொல்லுங்க, நானே ஆதாரம் தரேன். எனவே ராஜா பதவி காலியான வரைக்கும் அடுத்த வேலையும் பார்ப்போம். சரியா? இப்போ நீலகிரி மக்களுக்கு இது முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் நீலகிரி மக்களுக்கு ராசா போதும்னு முடிவு பண்ணுங்க. ராசா வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவர் பதவியும் காலி, இருக்கிறப்பயே ஒன்றும் பண்ணலை, இனி டம்மி ஆனப்புறம் என்ன பண்ணுவார்? திமுக தலைமுடிமா அவர் டம்மி ஆக்க போகுது. அப்படின்னா நீலகிரி மாவட்டம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்ற பகுதிகளில் அந்த இடத்துல இவர் முழுக்க டம்மி ஆகுறாரு. இவருடைய ஆதரவாளர்கள் டம்மி ஆக போகிறாங்க. அப்படின்னா இவர் இத்தனை காலம் அதிகாரத்தில் நல்ல பவரில் இருக்கும்போது எதுவும் செய்யாதவர் இனி என்ன செஞ்சிருவார்? இந்த கேள்விக்கு பொதுவாக ராசா என்ன பண்ணுறாரு, ராசா தரப்பு என்ன பண்ணுறான்னா, இல்லை அவர் பவருக்கு வந்துட்டார். அந்த பேச்சில் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கவே என் கம்யூனிட்டி ஆளுகண்டுவார். இவர் அதுக்கு எதுவும் பண்ணதில்லை. நீங்கள் அந்த ஒட்டுமொத்த பேச்சிலே கவனிச்சிங்கன்னா தனக்கு என்ன பவர் வரும், நான் எப்படி மேலே போவேன், நான் எப்படி வாழுவேன், நான் எவ்வளோ காசு வச்சிருக்கேன், இப்படி தான் பேசியிருப்பார். அவர் நான் தான் யோசிக்கிறாரு. அவர் இருந்த பவரில் இருந்தப்போ எதுவும் செய்யலாம் கிடையாது. ஸோ முட்டாள்தனமாக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஜாதி இழுத்துக்க முயற்சி பண்ணுறாரு. மொத்தமாக இருக்கக்கூடிய 6 முக்கியமான பிரிவுகள், அதாவது மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க நீலகிரி மாவட்டத்தில். அந்த மலைவாழ் மக்களுக்கு என்ன அவர் செஞ்சார்? நான் ஒரு கேள்வி சொல்கிறேங்க, ரொம்ப சிம்பிள். மலைவாழ் மக்கள் எப்படி தேயிலை தோட்டத்தில் கூலிகளாக மாறினாங்க? அது காரணம் சொல்லுங்களேன். பிரிட்டிஷ் காலத்தில் காலனி ஆதிக்கம் வரும்போது அவங்கள்ட்ட இருந்த லேண்டெல்லாம் பிடிக்கிட்டான். இது வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பிடிங்கி அவன் எஸ்டேட்டாக மாற்றினான். அந்த எஸ்டேட்டான இடத்துல நிலங்களை இழந்தவங்க அங்கே கூலிகளாக மாறினாங்க. எனவே அந்த ஒட்டுமொத்த நீலகிரியும் இந்த குறிப்பிட்ட 6 சமூகம் இருக்காங்களா முக்கியமானவங்க, இவங்க கையில் தான் இருந்துச்சு. திரும்ப அவங்க கையிலேயே ஒப்படைச்சிருக்கணும் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம். அதுக்கு எந்த முயற்சி யாரும் எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்குவேன். இப்போ வரைக்கும் நிலமில்லாத நிலைமையில பல பேர் இருக்காங்க. அது ஏதாவது நம்ம வருத்தப்பட்டோமா? அவங்க வாழும் சூழல் ஏதாவது முன்னேறி இருக்கா? அதுக்கு ஏதாவது நம்ம வருத்தப்பட்டோமா? அவங்க வாழக்கூடிய பொருளாதார முன்னேறி இருக்கா? அதுக்கு ஏதாவது வருத்தப்பட்டோமா? அட சம்பளமாவது கூட வந்திருக்கா? அதுக்கே நம்ம வருத்தப்படலை. அப்போ அதுக்கே வருத்தப்பட்டு இது வரைக்கும் செய்யாத ஒரு ஆள் இனி என்ன செஞ்சிட முடியும் நினைக்கிறீங்க? இதில் அங்கேயே இருந்தவங்க நிலைமை அப்படியே இருக்கு. ஆனால் இங்கேருந்து கொள்ளையடிச்சவன் யாரு? பெரும்பாலும் திமுகவுடைய பெரும்பாலான நபர்களுக்கு அங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்கும், இல்லை ஒரு பெரிய சொகுசு பங்களா இருக்குது. அது எப்படி இங்கேருந்து அங்கே வந்து அதுவும் எல்லாமே நில அபகரிப்பு. நில அபகரிப்புனா உச்சத்தில் உச்சம். ஊட்டி, குன்னூர், அதுக்கு நீலகிரி ஆகட்டும் எல்லா பகுதியும் கண்ணா பின்னான்னு இந்த அரசியல்வாதிகளால் நில அபகரிப்புன்றது 1980கள் 70கள்
90கள் 2000கள் உச்சத்தில் நடந்துச்சு. இன்ன வரைக்கும் அந்த நிலங்கள் மீட்கப்படவே கிடையாது. அதுக்கு ஏதாவது பண்ணாரா? இவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க கட்சிக்காரனுக்கு அதிக நிலங்கள் போறதுக்கு வழிவகை வேணா பண்ணாரு. இதுல ராசா அவர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இதே நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க, இதே நீலகிரி மாவட்டத்தில் 10 ஏக்கருக்கும் குறைவா இருக்கக்கூடிய சுமார் 40,000 50,000 சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க. இது தேயிலை விவசாயிகள். அந்த தேயிலை விவசாயிகளுடைய உற்பத்தி இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தி சில ஆண்டுகள் முன்ன வர சுமார் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 78%, அதாவது நீலகிரி மாவட்டத்திலே உற்பத்தி ஆகிற டீ இருக்கு இல்லையா, டீ தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அந்த டீ உற்பத்தியில் 78% அவங்களுடைய பங்களிப்பு. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இல்லையா, அவங்களுடைய பங்களிப்பு 22%. சில வருடங்கள் முன்ன வர. ஆனா இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்குது? 48%. அது எப்படி 78% 48% குறைஞ்சிச்சு? எப்படி கார்பரேட்டுடைய உற்பத்தி 22% 52% கூடுச்சு? எங்க ராசா சொல்லுங்க. இல்ல அந்த தேயிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து ஈடுபட்டாங்களா, அவங்க படிச்சு முன்னேறிட்டாங்க, எதையாவது சொல்லி உருட்டுவாரு. அந்த நிலங்கள் அவங்க கையை விட்டு எப்படி போச்சு அதை கேளுங்க பார்ப்போம். இதை விட ஒரு கொடூரமான உண்மை சொல்லவா, அங்க இருக்கக்கூடிய தேயிலை சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு விவசாயிகள் அவங்க சொல்றேன் என்னன்னா, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அங்கே இருக்கிறதுல அதிகப்படியான லேண்ட் இருக்குது. சுமார் 4000 ஏக்கருக்கு மேலே 4000 ஹெக்டேருக்கு மேலே அங்கே லேண்ட், அதாவது இந்த டீ எஸ்டேட் இருக்குல்ல, அது கையில் இருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அந்த எஸ்டேட்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தேயிலையே குன்னூரில் வச்சு அவங்க ஏலத்தில் விடுறாங்களே, அதுவும் ஃப்ராடு, அதுவும் பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் எல்லா வேலையும் நடக்கும். அது ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. போன வருஷம் ஏலத்தில் விடுறானுங்க, மார்க்கெட் ரேட்டை விட எனக்கு 35% கம்மியா அந்த ரேட்டில் உங்களுக்கு இந்தியாவில் உலகத்திலேயே தேயிலை கிடைக்காது. அது எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விவசாயிகள் கையிலேருந்து வரக்கூடிய அந்த தேயிலை மட்டும் அவ்வளோ கம்மியாக போகுது. அதன் மூலமாக 30 கோடி ரூபா நிதிக்கு நஷ்டம். அந்த குன்னூர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏலத்தில் விடும்போது சரியான ஏலத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா பரவாயில்ல. ஏலத்தை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மிஞ்சி போனால் மொத்தம் 5 பேர் இருக்கான், மிகப்பெரிய ஆள், பேரை சொல்ல விரும்புன்னு வச்சுக்கோங்க. அந்த முக்கியமான 5 பேர் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க அந்த தேயிலையை வாங்கி உலகம் முழுவதும் வித்துட்டாங்க. அதன் மூலமாக நேரடியாக வாங்குற உடனே உங்களுக்கு 30 கோடி ரூபா லாபம். எப்படி? தமிழ்நாடு கவர்மெண்ட் கையிலேருந்து. இந்த ஒரு சின்ன புள்ளி வர சொல்லிக்கலாம். என்னன்னா, யூனிட்டின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுக்கு 1000 ஏக்கர் இருக்குது. அவங்க வருமானம் 84 கோடி, சரியா? ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டேண்டி இருக்குது, அதோட வருமானம் 90 கோடி. 4000 ஏக்கர் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் டேண்டியோடைய வருமானம் 90 கோடி. 1000 ஏக்கர் மட்டுமே இருக்கக்கூடிய யூனிட்டியோடைய வருமானம் 84 கோடி. அப்போ 2 வித்தியாசம் இல்லை. ஏன்னா 4 மடங்கு அப்புறம் அது இருக்கும்னா இல்லையா? அப்போ அவன் உற்பத்தி பண்ணி அவன் லாபம் சம்பாதிக்கணும். ஏன் நீ சம்பாதிக்கல? ஏன் சம்பாதிக்கணும்? குன்னூரில் வச்சு நீ ஏழை விடுற பாரு, நீ ஏழை விடுற பாரு அந்த தேயிலையே, அது ஒட்டு மொத்தமாக முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி இவங்க குறைச்ச ரேட்டுக்கு வித்துறது. அப்போ இந்த வருமானம் யாருக்கு போகணும்? இந்த வருமானம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய நலனுக்கு போகணும். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் 30 கோடி ரூபாய் இப்படி போச்சுன்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் 30 கோடி போச்சுன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது? தினந்தோறும் 20,000 வாகனங்கள் உள்ள நுழையுது. அந்த 20,000 வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயே 1008 கொலை நடக்குது. மொத்த நீலகிரி மாவட்டத்தையும் கொள்ளையடிச்சதான் மிச்சம். அது எதையுமே ராசாவுக்கு தெரியவே தெரியாதா? இந்த தேயிலை பிரச்சனை மட்டும் சொல்கிறேன், அது தெரியவே தெரியாது ராசாவுக்கு. இது வரைக்கும் எதுவே பண்ணாத ராசாவை இனிமேல் என்ன பண்ணிடுவான்னு நீங்கள் நம்ப போகிறீங்க? எனவே அவருக்கு டம்மி ஆனதுக்கப்புறம் இது எதுவும் செய்ய போகிறதே கிடையாது. இனிமேல் ராசா அப்படியே தலை முழுகிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த திமுகவையும் வீழ்த்துறது தான் அங்கே நல்லது. அதுதான் அதுக்கு விடிவு காலமும் கூட.